வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரி பகுதியில வழக்கமா பாஜகவினுடைய காலிச்சேர் ஸ்டோரியை தான் சொல்ல போறேன். அது என்னமோ தெரியுங்க, தமிழ்நாடும் பாஜகவினாலே காலிச்சேர் வந்துருது. இப்ப பாஜக கூட கூட்டணியில சேர்ந்ததுனாலே என்னமோ எங்க பார்த்தாலும் அதிமுகவுக்கும் காலிச்சேர் கம்பெனியா மாறிக்கிட்டு இருக்கு. என்ன வருத்தம் அப்படின்னா, நேத்து ஒரு சம்பவம் நடந்து போச்சு. இங்க ராமநாதபுரம் அரண்மனை இருக்கு இல்லையா, பாஸ்கர சேதுபதி அவர்களுடைய வழித்தோன்றல்கள் அந்த அரண்மனையில வழி வழியா வாழ்ந்துட்டு வர்றாங்க. இப்ப அதனுடைய அரண்மனையில வாழ்ந்துட்டு வர்ற இளையவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதித்யா சேதுபதி, ஒரு சின்ன பையன் தம்பி. அவரு நேத்து ஒரு அறிவிப்பு என்ன பண்ணிருக்காரு, ஒரு வாரமா போயிட்டு இருந்திருக்கு. 5000 பேரோடு புதிய உறுப்பினர்களோடு பாஜகவில் இணைவது அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணி மதுரை அவனியாபுரத்துக்கு பக்கத்துல வளையங்குளம் கருப்புசாமி திடல்ல ஒரு பெரிய ஏற்பாடை செஞ்சிருக்கிறாங்க. 5000 பேர் சேர போறாங்கன்னு பயங்கரமான சேரெல்லாம் போட்டு பயங்கரமான ஏற்பாடு, கொடியை கட்டி தோரணம் கட்டி ஒரே அலப்பறையாய் போச்சு. அவ்வளவு பெரிய தோரணம் கட்டி இருக்காரு. இந்த மாநாட்டுக்கு 5000 பேர் புதுசா பாஜகவுல சேருகிற இந்த சேர்க்கை கூட்டத்திற்கு ஏற்கனவே அவர் அழைப்பு விடுறாரு. யாரு? ஆதித்ய சேதுபதி, சேதுபதி ராஜாவினுடைய கடைசி வழித்தோன்றலா இப்போ வரைக்கும் அங்க அரண்மனையில பொறுப்புல இருக்கிற ஒரு மனுஷன், அரண்மனையில அடுத்த மரியாதைக்குரிய ஒரு மனுஷனா இருக்கிற சின்ன பையன். இப்ப இந்த ஆதித்ய சேதுபதி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காப்ல. முதல்ல என்ன பேசியிருக்காருன்னு பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். என் பேர் ஆதித்ய சேதுபதி. தமிழ்நாட்டில் ஊழலுக்கு பேர் போன, அநீதிக்கு பேர் போன, மக்களுக்கு எதிரான இந்த திராவிட மாடல் ஆட்சியை மாற்றதுக்காண்டி பாத்தீங்கல்ல, தம்பி பயங்கரமா பேசியிருக்காரே. ஊழலுக்கு பெயர் போன, அநீதிக்கு பெயர் போன, மக்கள் விரோதமான திராவிட மாடல் ஆட்சியை அகற்றுவதற்காக தேசிய மாடல் தேசிய மாடல் நேர்மையான வழியில இளைஞர்களை கொண்டு போகின்றக்காக இதுல சேர்றேன். அப்ப இந்த பையன் டிவி நியூஸ் சேனல் கூட பார்த்ததில்லன்னு தெரியுதா? இந்த பையன் அரண்மனைக்குள்ள உட்கார்ந்துருக்கானே ஒழிய நியூஸ் சேனல் கூட பார்த்ததில்ல உள்ள இருக்கு. என் தம்பி நியூஸ் சேனல் கூட பார்க்க வேண்டாம், ஒரு இன்ஸ்டாகிராம் பாரு, ஒரு பேஸ்புக்ல போய் பாரு, ஒரு எக்ஸ் தளத்துல போய் பாரு. ஒரு அரசியல் கட்சியில சேர்றதுக்கு முன்னாடி அதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா? இத்தனைக்கும் சேதுபதி ராஜாவுடைய பேரன்னு வேற சொல்லிக்கிறீங்க. இப்படி முக்கா வேக்காடா போய் இந்த கட்சியில சேர்றேன்னு நிக்கிறீங்க. உங்களுக்கே ஒரு மாதிரி அசிங்கமா இல்லையா? நான் சிம்பிளா கேக்குறேன், ஊழலுக்கு பெயர் போனா பாஜக யாரு? பாஜக யாரு? வியாபம் ஊழல் யார் பண்ணா? பாஜக பண்ணது. பங்கஜ் முண்டை மிட்டாய் ஊழல் யார் பண்ணா? பாஜக பண்ணது. பிஎம் மோடியினுடைய பிஎம் கேர் ஃபண்டு ஊழல் யார் பண்ணா? மோடி பண்ணது. கிருஷ்ணா கோதாவரி ஊழல் 25,000 கோடி மோடி சிஎம் இருக்கும்போது நேரடியா அடிச்சது. அதுக்கப்புறம் இப்போ தேர்தல் பத்திர ஊழல் மோடி நேரடியா அடிச்சது. தம்பி பட்டியல் பெருசு, நீ வேணும்னா கேளு, அம்மா உனக்கு முழுசா சின்ன சின்னதா போட்டு அனுப்புறேன், படிச்சுட்டு சேர்ந்தது சரியானு யோசிச்சுக்க. ஏன்னா நான் அக்கறையில சொல்றேன். என்னன்னா ஊழல்னு அடிச்சு விடுறது. ஏண்டா ஊழல்னா டாஸ்மார்க் ஊழல் நேத்து புடிச்சு வெளுத்து இருக்கு. யார? இங்க இருக்கிற ஈடிய உச்ச நீதிமன்றம் போட்டு பொழந்திருக்கு. இதே டாஸ்மார்க் வழக்குல பேசுவோம். குறைஞ்சபட்சம் நியூஸ் பேப்பர் படிக்க வேணாமா? அநீதின்றீங்களேப்பா. காலையில உணவு போட்டு மத்தியானம் உணவு போட்டு படிப்பு தான் முக்கியம்னு இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க ஐஐடியில போய் சேர்ந்திருக்கு. நீங்களே உங்க இன்டர்வியூல தமிழ்நாடுனா என்ன தோணுதுன்னா கல்வி, தரமான கல்வின்னு பேசியிருக்கீங்க. ஏன்னா திடீர்னு அநீதிக்கு பெண்களுடைய முன்னேற்றம், பெண்கள் வேலைக்கு போறது, சுயமா சொந்த காலில் நிக்கிறது, இதுதான் தமிழ்நாடு முன்னிடத்துல இருக்கு. அமைதியா இருக்கும், இங்க அமைதியா இருக்கும். பாதிக்கப்பட்ட பெண்கள் தைரியமா எங்க கேஸ் கொடுக்க முடியும்? உத்தரப்பிரதேசத்துல கொடுத்துருவீங்களா? பீகார்ல கொடுத்துருவீங்களா? மகாராஷ்டிரத்துல கொடுத்துருவீங்களா? குஜராத்ல கொடுக்க முடியாதுங்க. தமிழ்நாட்டுல பாதிக்கப்பட்ட பெண்கள் தில்லா போய் கேஸ் கொடுப்பாங்க, களத்துல நிப்பாங்க. அவங்களுக்காக அரசியல் கட்சிகளும் களத்துல நிக்கும். புரியுதுங்களா? இது வேற பேட்டர்ன் தம்பி. இந்த அநீதி கிநீதின்றதெல்லாம் இங்க பேசக்கூடாது, சரிங்களா? மக்களுக்கு எதிரான திராவிட மாடலாம். அன்றாட நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தாலே குறைந்தபட்சம் அறிவு இருந்திருக்கும். மற்ற மாநிலங்களும் ஒப்பிடுங்க, இது மாநிலம் தானே. மற்ற மாநிலங்களும் ஒப்பிடும்போது இவங்களோட ஒப்பிடவே முடியாதையா. இப்படி இருக்காங்க. இவங்க வளர்ந்து வர்றதுக்கு இன்னும் ஒரு 100 வருஷம் ஆகும் போல இருக்கே நமக்கு ஈக்குவலா வர அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிடும். சரியா? படிங்க, வாசிங்க, உணர்ச்சி வசம் போட்டு போய் சேராதீங்க. நல்லா பயன்படுத்திட்டு கருவேப்பிலை மாதிரி தூக்கி எறிவானுங்க. அண்ணாமலை ரேஞ்சியை பார்த்தீங்கல்ல, அண்ணாமலை எங்க போய் கிடக்குறாப்புல, மாடு மீச்சுக்கு திராப்புல. அதுதான் உங்களுக்கு நாளைக்கு நடக்கும். ஏமாத்துமா, உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு, பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு, உங்க தாத்தன் பாட்டைங்க சேர்த்து வச்ச வரலாறு இருக்கு.
இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடி செத்த வரலாறு இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த நாட்டுல வேலுநாச்சியாருக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. வேலுநாச்சியாருக்கு உதவி செய்த ஹைதர் அலிக்கான வரலாறும் உங்க வரலாறோட சேர்ந்து இருக்கு. இன்னும் சொல்ல போனா முத்துராமலிங்கனார் இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் போகக்கூடாது, நீங்க எங்க பங்காளி அப்படின்னு சொன்ன வரலாறு இருக்கு. என்ன காரணத்துக்காக தேசியம் வந்து அப்படியே கிழிச்சு தள்ளிரும் நீங்க போய் உட்காந்து. இதுல நடந்தது என்னன்னா 5000 பேரை திரட்டுறேன்னு சொல்லிவிட்டு 200 பேர் கூட வரல. ஒரு ராஜா மகன் என்றும் பாராமல், ஒரு பாரம்பரியத்தையும் பாராமல் இப்ப 200 பேர் கூட தம்பியால திரட்ட முடியல. அந்த நயினாரு ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிட்டாராம். மன வேதனையில போயிருக்காராம். முதல் நயினாருக்காவது கூறு வேணும். நம்ம சாதி பையன் கூப்பிடுறானேன்றக்காக வந்திருக்க கூடாது. நமக்கு தமிழ்நாட்டுல ஆள் சேர மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கணும். நான் என்ன சொல்றேன், இந்த ஆதித்யா சேதுபதியை நான் ஒரு 5ஆம் ஆறா படிக்கும் போது பார்த்தது. இவ்வளவு பெரிய பையனா பார்த்தது இல்ல. ஒரு பட்டிமன்றத்துக்காக போயிருக்கும் போது பல முறை அவங்களோட உட்காந்து நான் சாப்பிட்டுருக்கேன். இந்த பசங்களோட, சின்ன பசங்களோட உட்காந்து நான் சாப்பிட்டுட்டு வந்திருக்கேன். அதுக்காக சொல்றேன், வீணா போயிடாதடா தம்பி, வீணா போயிடாத. பாஜக முதுகுல குத்துவான், உன்னை பயன்படுத்திட்டு கருவேப்பிலை மாதிரி தூக்கி எறிவான். அதுவானிக்கு அதுதான் நடந்தது, பொன் ராதாகிருஷ்ணனுக்கு அதுதான் நடந்தது, ஹெச் ராஜாவுக்கும் அதுதான் நடந்தது, குஷ்புவுக்கும் அதுதான் நடந்தது, விஜயதாரணிக்கும் அதுதான் நடந்தது. நேத்து நேரம் அவ்வளவு அடிச்சு ஆடிட்டு தெரிஞ்ச அண்ணாமலைக்கும் அதுதான் நடந்தது. பார்த்து பொழைச்சுக்கோ. இவங்க நமக்கு செட் ஆக மாட்டாங்க அரசியலா.